கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவன் உங்களிடத்தில் பேச விரும்புகிற வார்த்தை எரேமியா 32 அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பகுதி. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரியமான பிள்ளைகளே, தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதரை இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அவன் தன் வாழ்க்கையில் எல்லா விதமான வியாபாரத்திலும் நஷ்டம் அடைந்து இனி என்னால் அந்த இதுலேருந்து மீண்டு எழுத முடியாதுன்னு சொல்லி தற்கொலை நோக்கி ஓடுகிறான். தற்கொலை செல்லும் பொழுது வழியில் ஒரு சிறு பையன் என்ன செய்யறான், ஒரு டிராப்ஸும் புதிய ஏற்பாடு பைபிள் அவங்ககிட்ட தர்றாரு. உடனே அதை வாங்கிட்டு அது என்ன இருக்குன்னு சும்மா வாசிக்கும் பொழுது உம்மால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பிராக்கெட்டில் இயேசுன்னு போட்டிருக்கு. இவன் நினைக்கிறான், இது இயேசுன்னு யாரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் சிந்திச்சு அதுக்கு அடுத்த நிமிஷம் இந்த வசனம் அவன் உள்ளத்துல பேசுது. அப்போ எனக்கும் ஒருத்தவங்க உதவி செய்ய முடியுமா, அதிசயம் என் வாழ்க்கையிலும் செய்ய முடியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் என்ன அந்த நேரத்தில் அவன் தற்கொலையின் எண்ணம் அவனுக்கு என்ன செய்யுது, மாறுது. உடனே அவன் என்ன செய்யலாம், வீட்டுக்கு போகிறான். இந்த புதிய ஏற்பாடு பைபிளை எடுத்து ஒவ்வொரு காரியத்தை வாசிக்க தொடங்குறான். வாசிக்க அவனுடைய இருதயத்தில் சமாதானம் வருது, சந்தோஷம் வருது. அவன் எந்த இடத்துலாம் தோல்வி அடைந்தானோ அந்த இடத்துல நாளுக்கு நாள் படிப்படியாக என்ன செய்கிறான், முன்னேறுகிறான். அவனுடைய பிஸ்னஸ் வாழ்க்கையில் அவன் உயர்ந்த நிலைமையில் ஒரு காலகட்டத்தில் வருகிறான். தேவன் அவனை என்ன செஞ்சிட்டாரு, மாற்றிட்டாரு. அன்பு பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தில் இருக்கீங்களா, தோல்வியில் இருக்கீங்களா, வியாதியில் இருக்கீங்களா, அல்லது கடன் பிரச்சனையில தான் நீங்கள் மூழ்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. தேவனால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே என்ன செய்யலை இல்லை. அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் நான் சீக்கிரம் அந்த அதிசயத்தையும் அந்த அற்புதத்தையும் நான் காணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை வரும் நாட்கள் நீங்கள் காண போகிறீங்க. தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம், ஆமேன்.